பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அதாவது சகரியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அழகாய் அந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பாம். அதாவது அவர் ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாராம். உங்களை ரட்சிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாராம். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாராம். அவர் ஆயத்தமா இருக்கும் பொழுது நீங்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இரட்டிப்பான நன்மையை வாங்க போறதுக்கு ஒரு தடையா இருக்கிறது ஒரு சிறை. அவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நம்பிக்கையோட நீங்களும் உங்க பிள்ளைகளும் கடந்து ஓடுகிறீர்கள். ஓடும் பொழுது உங்களுக்கு முன்னாடி ஒரு சிறை இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஒரு நஷ்டம் இருக்கிறது, ஒரு கண்ணீர் இருக்கிறது, ஒரு துக்கம் இருக்கிறது. இந்த துக்கமும் இந்த கண்ணீரும் இந்த கவலைகளும் இந்த நெருக்கமும் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், அவர் கொடுக்கிற நல்ல நன்மைகளை சுதந்தரிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது அந்த சிறைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் அந்த தடைகளை ஜெபத்தினாலே உடைத்து எழுந்து வாருங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறேன் என்று இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பான். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதற்காகத்தான் இந்த காலை வேளையில உங்களுடைய காதில இந்த திருவசனம் கேட்கிறதற்காக இந்த யூடியூப் வாயிலாக உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு சுதந்திரியுங்கள். நிச்சயமா இரட்டிப்பான நன்மை இறங்கி வரும். வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன், அப்படித்தான் இந்த காலை வேளையிலே தருகிறேன், அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க பாருங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே. ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல உங்களுக்கு இருக்கிறது, ஆனாலும் ஒரு சிறை உங்களை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் ஒரு தடை உங்களை நவந்து போக விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது, அவிசுவாசம் தடுத்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பயங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய கண்ணீர் தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்னேறி போக விடாதபடி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடையை இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே அந்த சிறையை அகற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சிறை அகற்றப்படும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்தில் இரட்டிப்பான நன்மையை பெறுகிறீர்களாம். ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இதுவரைக்கும் உங்க கையில் ஆசீர்வாதம் இல்லை, நான் எதிர்பார்த்திருக்கிறது இன்னும் நடக்கல, நான் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் தடையா இருக்குதுன்னா ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவருக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு சிறை இருக்கிறது. அந்த சிறை என்ன? உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிவீர்களானால் அந்த சிறை உங்களை விட்டு அகன்று போகும். கர்த்தருடைய இரட்டிப்பான நன்மை இறங்கி வரும். அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு பாதுகாப்பின் அரணை வைத்திருக்கிறாராம், நம்பிக்கையின் அரணை வைத்திருக்கிறாராம், காப்பாற்றுகிற அரணை வைத்திருக்கிறாராம். அந்த அரணுக்குள்ளாக அநேக ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளும் அநேக பொக்கிஷங்களும் தங்கியிருக்கிறதாம். அந்த அரணுக்குள் வாருங்கள், இரட்டிப்பான நன்மையை நீ அந்த அரணுக்குள்ள வரும் பொழுது இரட்டிப்பான நன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், அது இன்றைக்கே சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்க விடாதபடி, உங்களை கர்த்தரிடத்தில் போக விடாதபடி, நீங்கள் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி உங்களுக்கு ஒரு சிறை இருக்குமானால் இந்த காலை வேளையிலே அந்த சிறையை மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவருடைய கரத்துக்குள் வாருங்கள், அவருடைய பரிசுத்தத்துக்குள் வாருங்கள், அவருடைய நன்மைக்குள் வாருங்கள், அவருடைய நம்பிக்கைக்குள் வாருங்கள். அவருடைய நம்பிக்கைக்குள்ள, அவருடைய அரணுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த காலை வேளையில நிச்சயமா அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வேலையில ஒரு நன்மை, உங்களுடைய குடும்பத்துல ஒரு நன்மை, அதுவும் ஒரு நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மை இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார். பாருங்க, இரட்டிப்பான நன்மை, திரும்புங்கள் கர்த்தரிடத்தில்,
இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு பெரிய சிறை இருக்கிறது. என்ன அவிசுவாசம், என்ன ஜெப தடை, என்ன நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்க முடியல, கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல. ஜெபிக்க உட்கார்ந்தா தூக்கமா வருது, ஆராதனைக்கு போனா எனக்கு ஒரே தூக்கமா வருது, ஒரே பிரச்சனையா வருது, ஜெபிச்சா என் குடும்பத்துல போராட்டம் வருதுன்னு சொல்றீங்க. அந்த சிறைய நீங்க உடைச்சு பாருங்க. ஜெபத்துல உட்கார்ந்து அந்த சிறையை உடைச்சு பாருங்க. அந்த சிறை உடைக்கப்படும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறது போல, அந்த ஜோதிகளின் பிதா நிச்சயமாய் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்க அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய மகளே, நீ சொல்லுகிற, நான் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பெரிய சிறையில் இருக்கிறேன், இந்த சிறை மாறுமா, இந்த சிறையிலிருந்து தப்பிச்சு வர முடியுமான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பு மாறும். நீ இழந்து போனது 2 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன், பயப்படாது என்று மகளே உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற வேளையில் உனக்குள் ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தேவனுடைய மகிமையை. தேங்க்யூ ஜீசஸ். அவர் தான் உனக்கு கட்டளை கொடுக்கிறார், அவரே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உடைய தடைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. அந்த இரட்டிப்பான நன்மை, நீ இழந்து போனது 2 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். பயப்படாதீர்கள். ஒன்றே ஒண்ணுதான், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். அவர் நிச்சயமாய் உங்களை உயரத்தில் தூக்கி வைத்து கண்மலையின் மேல் வைத்து அழகு பார்ப்பார். அதுதான் இரட்டிப்பான நன்மை. அந்த நன்மை இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்க தீர்மானம் பண்ணிவிட்டார். அதை ஒருவரும் மாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நினைப்பாரானால் தடுக்கிறவன் யார்? அவர் கொடுக்க நினைப்பாரானால் வேணான்னு சொல்லுகிறவன் யார்? அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் அந்த சிறையிருப்பை ஜெபத்துல உடைச்சி அதை எல்லாவற்றையும் தகற்றிவிட்டு அதை அகற்றிவிட்டு கர்த்தரிடத்தில் வாருங்கள், அரணுக்கு திரும்புங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தருடைய சமூகத்தில் அநேகம் காத்திருக்கிறது. வரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும். இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய இருள் எல்லாம் நீங்குகிறது. இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க போறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் சொன்னீர், நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விதத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய இருள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த இரட்டிப்பான நன்மை இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் காத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இரட்டிப்பான நன்மை இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நேராக நீர் அனுப்பினதற்காக நன்றி செலுத்துறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிப்பாராக.